அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு மிகுந்த சகோதரர்களே, ரமலான் மாதம் வறுமையானால் அதற்கு முந்தைய மாதமாக இருக்கக்கூடிய ஷாபானில் பாதி, அதாவது 15வது தேதி ஆகிவிட்டால் பராத் என்று சொல்லக்கூடிய ஒரு இரவு இருப்பதாகவும், அந்த இரவில் பல்வேறு நன்மைகள் நமக்கு கிடைப்பதாகவும் பல்வேறு முஸ்லீம் சமுதாய மக்கள் நினைக்கிறாங்க. இந்த நம்பிக்கை சம்பந்தமாக நாம் சில ஆய்வுகளை எடுத்து பார்க்கும் பொழுது இந்த நம்பிக்கை சரியா ஊர் வழக்கத்தில் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இன்னும் சொல்லப்போனால் பல ஆலிம்கள் கூட பள்ளிவாசலில் இப்படி ஒரு இரவு இருப்பதாகவும், அதற்கு பல்வேறு சிறப்புகள் இருப்பதாகவும், நன்மைகள் நமக்கு கூடுதலாக கிடைக்கும் என்பதாகவும் அதில் வழிபாடுகள் நடத்துவதையும் பார்க்குறோம். ஆக இஸ்லாத்தில் இந்த மாதிரி ஒரு இரவு இருக்கிறதா என்பதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு விஷயத்தை அதுக்கு முன்னாடி ஒரு அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிரூபிச்சிடலாம். இந்த தொழுகை இருக்குதா? இருக்குது. ஜக்காத் இருக்குதா? இருக்குது இந்த வசனம் அப்படின்னு அகைமுசல்லா ஆத்து ஜக்கான்னு எடுத்துக்காட்டிடலாம். ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி இருக்குதா இல்லையான்னு பேசும்போது இல்லைங்கிறதுக்கு ஆதாரம் காட்ட முடியாது. ஏன் காட்ட முடியாதுன்னா இல்லை இல்லாத ஒன்றை எடுத்து இஸ்லாத்தில் இது இல்லை தெரியுமா அப்படின்னா இல்லை, எங்கேயுமே சொல்லப்பட்டிருக்காது இல்லையா, அதுதான் இல்லை என்பதற்கான ஆதாரம். இருந்திருந்தால் சொல்லப்பட்டிருக்கும், சொல்லப்படலைன்னா இல்லைன்னு அர்த்தம். இது ஒரு அடிப்படை. அப்போ பராத் இரவு என்பது முஸ்லீம்கள்கிட்ட இருந்தாலும் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய குர்ஆன்லையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அந்த விளக்கமான ஹதீஸ்லையும் இருந்துச்சு என்று சொன்னால் அப்போ ரசூலா சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். சொல்லலாட்டினா இருக்காது. இதுதான் என்னது அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த பராத் சம்பந்தமாக நம்ம பார்க்கலாம். முதலாவது என்னன்னா, பராத்துனா என்ன என்று சொன்னால், ஷாபானுடைய 15வது இரவுல அந்த பகல் முழுக்க நோன்பு வைத்து விட்டு இரவுல பல்வேறு ரக்காத்துகளை தொழுக வேண்டும். சூரத்துல் யாசீன் என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆனின் சூறாவை ஓத வேண்டும். அந்த சூறாவை 3 தடவை ஓதணும். அந்த 3 தடவை ஓதும் பொழுது ஒரு தடவை ரிசுக்குக்காகவும், ஒரு தடவை ஆயுளுக்காகவும், இன்னொரு தடவை கபராளிகளுக்கு உண்டான நன்மைகளுக்காகவும் ஓதக்கூடிய ஒரு நம்பிக்கையும் இருக்கிறது. இப்போ என்னன்னா, இஸ்லாமிய மார்க்கத்தில் குர்ஆன் ஓதுவதும் தொழுகுவதும் மார்க்கத்தில் இருக்கிறது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட இரவில் அந்த வழிபாடு செய்தால் நமக்கு கூடுதல் நன்மை கிடைக்கும் என்று நம்ம நம்பிக்கை கொள்வதாக இருந்தால் அதுக்கு மார்க்கத்தில் பேஸ் இருக்கணும். அப்போ தான் அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இப்போ ரமலானில் நம்ம நோன்பு வைக்கிறோம், ஷவ்வாலில் வைக்கலாம்ல, துல்ஹஜ்ஜில் வைக்கலாம்ல, துல்காதா இருக்குது, ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர், ஜமாதில் அவல், ஜமாதில் ஆஹிர் இருக்குது. இதையெல்லாம் விட்டுட்டு ஏன் ரமலானில் வைக்கிறோம்? ஊர் வழக்கத்தினாலே வைக்கிறோம் அல்லது அல்லாஹ் சொல்லிவிட்டான் என்பதற்காக வைக்கிறோமா? ரமலானில் நோன்பு வைக்கிறதுக்கு காரணம், ரமலான் என்ற மாசத்துல நோன்பு வைக்க வேண்டும் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்திலே குர்ஆன் அருளப்பட்டது, அதனால நீங்க நோன்பு வைங்க என்று அல்லாஹு ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு வழிபாட்டை செய்வதாக இருந்தால் அந்த கட்டளை நமக்கு இருக்கணும். அப்பதான் கூடுதல் நன்மைன்னு புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னு சொன்னா யார் வேணாலும் எந்த நாளை வேணாலும் இந்த நாளில் குர்ஆன் ஓதலாம், இந்த நாளில் 100 ரக்காத்து தொழுக வேண்டும், இந்த நாளில் நோன்பு வைக்க வேண்டும்னு இஷ்டத்துக்கு சொல்லுவாங்க. ஏன் கேட்டா நோன்பு வைக்கிறது தப்பா, தொழுகிறது தப்பா, யாசின் ஓதுறது தப்பா, குர்ஆன் ஓதுறது தப்பான்னு கேட்பாங்க. அப்ப இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு மார்க்கத்துல ஒரு புதிதாக ஒன்றை உண்டாக்குவதற்கான அந்த வழியை திறந்து விட்டதற்கான ஒரு வாசலாக அது மாறிடும். அப்ப இதுல இருந்து தப்பித்துக் கொள்வதற்கு நமக்கு என்ன அடிப்படை புரிதல் இருக்க வேண்டும் என்றால், ஒரு அமல் மார்க்கத்துல சொல்லப்பட்டிருந்தா கூட அது கூடுதல் நன்மை நமக்கு கிடைக்கும், அந்த குறிப்பிட்ட நாளில் அதை செய்ய வேண்டும் என்பதாக இருந்தால் அதுக்கு நமக்கு ஆதாரம் வேணும். அப்ப ஷாபான் 15ங்கிறது ஒரு குறிப்பிட்ட நாள், அந்த நாள்ல செய்வதனால நமக்கு நன்மை கிடைக்கும் என்று நம்புவதா இருந்தா அப்ப ஷாபான் 14 இருக்கு, 13 இருக்கு, ஷாபான் 16 இருக்கு, 18 இருக்குது, இந்த நாளை விட இந்த நாள்ல கூடுதல் நன்மை தானே அதுக்கு அர்த்தம். ஷாபான் 15ல் தான் செய்யணும்னா 16ல் தொழுகலாமா நோன்பு வைக்கலாமான்னா தொழுகலாம், நோன்பு வைக்கலாம். ஆனா 16ம் 17ம் பராத்து கிடையாது, 12ம் 13ம் பராத்து கிடையாது, 15 தான் பராத்து நம்புறோம்.
அப்போ 15 அன்னைக்கு கூடுதல் நன்மை இருப்பதாக நம்ம நம்புகிறோம். அப்போ ஒரு இரவில் ஒரு வழிபாட்டை செய்வதனால் நமக்கு நன்மை அதிகமாக கிடைக்கும் என்று நம்புவதற்கு பேர் என்ன? நன்மையை நமக்கு தர்றது யாரு? அல்லாஹ் தான் தருகிறான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியை காட்டி தந்தா தான் அல்லாஹ் அதுக்கு நன்மை தருவான். ஷாபான்ல 15 அன்னைக்கு நோன்பு வைங்கன்னு ரசூல்லா காட்டி தந்திருந்தா அல்லாஹ் அதுக்கான நன்மையை கொடுத்துருவான். ஏன்னா அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹு தாலா என்ன செஞ்சிருப்பான்? வஹி மூலமா அறிவிச்சு கொடுத்துருப்பான். ஆனா குர்ஆன்லையும் சுன்னாவுலையும் தேடி பார்க்கும் பொழுது ரமலான்ல நோன்பு வைங்கன்னு சொல்ல மாதிரி, துல்ஹஜ் மாசம் ஹஜ்ஜு செய்யுங்கன்னு சொன்ன மாதிரி, முஹர்ரம் 10ல் ஆஷுரா நோன்பு வைங்கன்னு சொன்ன மாதிரி, துல்ஹஜ் 9ல் அரஃபா வைங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட தேதியை சொல்லி சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்தில் வழிபாடு செய்யப்பட்டிருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஷாபான் 15 இரவு அன்னைக்கு நீங்க நோன்பு வைங்க, பகல் அன்னைக்கு நோன்பு வைங்க, இரவு அன்னைக்கு தொழுகுங்க, கூடுதலாக திருமறை குர்ஆனை ஓதுங்கள் என்று இல்லை. ஏன் இல்லை என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடவில்லை. மார்க்கத்தில் அப்படி ஒன்று இல்லை. இருந்தாலும் சில ஆதாரங்களை வைக்கிறாங்க. அந்த ஆதாரத்தை பார்த்துட்டு நாம சில விஷயங்களை முடிவெடுக்கணும். மார்க்கத்தில் இப்படி ஒரு சட்டம், இப்படி ஒரு நம்பிக்கை செய்வதாக இருந்தால் ஆதாரபூர்வமான குர்ஆனுடைய வசனங்கள்லையோ அல்லது ஆதாரபூர்வமான ஹதீஸ்லையோ இருக்கணுமா இல்லையா? இல்லையே. இருந்தாலும் இதை நம்புற சில மக்கள் என்ன செய்யறாங்கன்னா சில ஆதாரத்தை கொண்டு வந்து காட்டுறாங்க. அந்த ஆதாரத்தை தான் நாம பார்க்க போகிறோம். முதலாவது ஆதாரம் என்னன்னா, ரசூலுல்லாஹி அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல 44வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் 2, 3, 4 இந்த வசனத்தை எடுத்து காட்டுவாங்க. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முந்திரீன். இந்த குர்ஆனை நாம் பாக்கியமிக்க இரவிலே இறக்கி இருக்கிறோம், நாமே எச்சரிக்கை செய்யக்கூடியவராக இருக்கிறோம். ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹக்கீம். இந்த நாளில்தான் ஒவ்வொரு நுட்பமான ஒவ்வொரு காரியங்களும் பிரிக்கப்படுகிறது என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான். அது இறைவனுடைய அலுவல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். இந்த வசனத்தை எடுத்துக்காட்டி இது ஷாபான் 15 தான், அந்த பரக்கத்து பொருந்திய இரவு இதுதான், இந்த இரவுல தான் அல்லாஹுடைய காரியங்கள் எல்லாம் பங்கு பிரிக்கப்படுவதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் என்று இமாம்கள் அன்றைய தினத்திலே ஆற்றப்படக்கூடிய உரையிலே குறிப்பிடுகிறார்கள். ஷாபான் 15 அன்னைக்கு பராத் இரவுக்கு ஒரு ஹுத்துபாவை நிகழ்த்துவாங்க. அந்த ஹுத்துபாவில் இந்த செய்தியை குறிப்பிடுவாங்க. அப்போ முதலாவது ஆதாரம் இதைத்தானே வைக்கிறாங்க. இது சரியா என்று ஆய்வு செஞ்சு பார்த்தா இது குர்ஆன் வசனம். இந்த குர்ஆன் வசனத்துல அல்லாஹு தாலா குறிப்பிடுகிறான் பாக்கியம் உள்ள இரவு என்று குறிப்பிடுகிறான். இதைத்தான் அவங்க சொல்றாங்க பராத் இரவுன்னு. பாக்கியம் உள்ள இரவு என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கான்னா அது பாக்கியம் உள்ள இரவு தான், மாற்று கருத்து கிடையாது. ஆனா விஷயம் என்னன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் பாக்கியம் உள்ள இரவு என்று ஒரு இரவை குறிப்பிட்டால் அந்த இரவு எதுன்னு அல்லாஹ் சொல்லி இருப்பானா இல்லையா? அல்லாஹ் சொல்லலாம ஷாபான் 15 தான் முடிவெடுக்கிறதா இருந்தா அந்த அதிகாரத்தை யாரு கொடுத்தா? அல்லாஹ் ரசூல் சொன்னாங்களா? எந்த இரவு வேணா இருக்கலாம்ல. அப்போ குர்ஆன்ல இருக்கான்னா இருக்குது, அந்த வசனத்திலே இருக்குது. மேட்ரு என்னன்னா, எந்த வசனத்தை ஆதாரமா காட்டுறாங்களோ அந்த வசனத்திலேயே அது எந்த இரவுங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கிறது. என்ன வசனம்? அதாவது எந்த ஆதாரம் என்றால், நாமே இந்த குர்ஆனை இறக்கினோம், பாக்கியமிக்க இரவில் இறக்கினோம்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ குர்ஆனை எந்த இரவுல அல்லாஹ் இறக்குனா? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த குர்ஆன் ரமலான் மாதத்திலே இறக்கப்பட்டது. மாசம் ரமலான். இரவை பற்றி சொல்லும் போது இன்னா அன்சல்நாஹு ஃபீ லைலத்தில் கதிர். இந்த குர்ஆனை நாம் லைலத்துல் கதிர் இரவிலே இறக்கினோம் என்று அல்லாஹ் குறிப்பிடுகிறான். ரமலான் மாதத்தில் இறக்கப்பட்டதாகவும் லைலத்துல் கதிர் இரவிலே இறக்கப்பட்டதாகவும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். லைலத்துல் கதிர் எங்க இருக்கிறது என்று சொன்னால் அதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதி 10ல் ஒற்றைப்படையில தேடிக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அப்ப ரமலான்ல இருக்கக்கூடிய இறுதி 10ல் ஒற்றைப்படை இரவில் இறக்கப்பட்ட குர்ஆனை ஷாபான்ல இறங்குச்சுங்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய இட்டுக்கட்டுதல்! அல்லாஹ்வுடைய வசனத்துக்கு நேர் எதிரான கருத்தா இல்லையா? அப்ப இதுக்கு விளக்கம் கேட்டா வியாக்கியானம் என்னமா சொல்லுவாங்க? அல்லாஹ் இறக்கிட்டான், வானத்தில் வச்சுட்டான். அதுக்கப்புறம் ரமலான்ல தான்
அந்த லைலத்துல் கத்ர் அன்னைக்கு தான் அல்லாஹ் அதுக்கப்புறம் இறக்குனாமாங்க. இதுக்கு எங்கே இந்த ஆதாரம் எடுத்தீங்க? அல்லாஹ் மேலே இப்போ இட்டு கட்டியாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலே இட்டு கட்டினாலே நேரடியாக சொர்க்கத்துக்கு போக முடியாது, நரகத்துக்கு முன்பதிவு செய்யட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரக தண்டனை உறுதி என்று குறிப்பிட்டு விட்டார்கள். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே மக்கள் தடுக்கணுமேங்கிறத தாண்டி அதுக்கு வியாக்கியானம் கொடுக்குறேன்னு சொல்லி அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறாங்க. அது அல்லாவே எதை செஞ்சுட்டானா, வானத்தில் இறக்கிட்டானா ஷாபான் 15 லைலத்துல் கத்ர் அன்னைக்கு ரசூல்லா மேலே இறக்கிட்டாங்கிறாங்க. இப்படி சொன்னது யாரு? அல்லாஹ் செய்யாத ஒன்றை அல்லாஹ் செஞ்சதா சொன்னா அல்லாஹ் மேலே இட்டு கட்டுறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரமலானில் இறக்கப்பட்டிருக்க இல்லை ஷாபான்ல தான் முன்னாடியே வந்துருச்சு என்று சொன்னால் ரசூலுல்லா மேலே பொய் உரைக்கிறதா இல்லையா? அப்போ இந்த பராத் இரவு என்பது வெறுமனே ஒரு பிதஅத் என்று பார்க்க முடியலை. அதையும் தாண்டி இதை ஒட்டுமொத்த வழிகட்ட விஷயங்களின் கூடாரமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்க முடிகிறது. இது ஒரு விஷயம். அடுத்து என்ன ஆதாரத்தை வைக்கிறாங்க என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக சில ஹதீஸை வைக்கிறாங்க. இந்த ஹதீஸில் முதலாவது ஹதீஸ் இப்னு மாஜாவில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய 1378வது செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியில் என்ன வருதுன்னா, ஷாபான் மாதம் பாதி அடைஞ்சிட்டா எதுலையுமே பராத்துன்னு வராது. இந்த ஷாபான் பாதின்னு தான் வரும். ஷாபான் பாதினா பராத்துன்னு புரிஞ்சுக்கங்க. ஷாபான் மாதம் பாதியை அடைந்து விட்டால் நீங்கள் நின்று வணங்குங்கள், நோன்பு பிடியுங்கள். இறைவன் முதல் வானத்துக்கு இறங்கி வருகிறான், பாவத்தை மன்னிக்கிறான், சோதனையை நீக்குகிறான், எங்கள்கிட்ட ரிசுக்கு கேளுங்க நான் தர்றேன் என்று சொல்லி அல்லாஹ் சொல்லுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று இப்னு மாஜாவிலே ஒரு செய்தி இருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர் ஒரு செய்தி ரசூல்லா பேரில் வந்துச்சுன்னு சொன்னால் அதை அறிவிக்கக்கூடியவங்க சஹாபாக்கள் வழியாக நம்பகமானவர்களாக இருக்கணும். அதில் பொய்யர் இருப்பாரையானால் ரசூலுல்லா சொல்லாத ஒன்று சொல்லிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ இந்த செய்தி நம்பகமான அறிவிப்பாளர் வழியாக வந்திருக்கிறதா என்றால், இதில் இப்னு அபி சபுரா என்று சொல்லக்கூடிய ஒரு அறிவிப்பாளர் வருகிறார். இவரை பற்றி எண்ணற்ற அறிஞர்கள் இவர் போக்கு எந்த அளவுக்குன்னா, புகாரி இமாமே இவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஆள் சரியில்லை, எலவுல் ஹதீஸ், இவர் இட்டு கட்டி சொல்லுவார். அஹமது பின் ஹம்பல் இமாம் சொல்கிறாரு, இட்டு கட்டி இவர் சொல்லுவார் என்று சொல்லுகிறார். அதே மாதிரி புகாரி இமாம் லஅஃபஹு, புகாரி இமாம் இவரை பலகீனமானவர் என்று பலகீனமாக்கி இருக்கிறார். அதே மாதிரி இவர் பலகீனமானவர் என்று நசாயி இமாமும் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பலகீனமான அறிவிப்பாளர் அறிவித்த செய்தி என்பதனால இதை ஆதாரமாக கொள்ள முடியாது. அடுத்து மூன்றாவது ஆதாரமாக என்ன வைக்கிறாங்கன்னா, திருமிதியில் பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அன்னை ஆயிஷா இருக்கிறாங்க, ரசூல்லா இரவு நேரத்தில் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ரசூல்லாவை படுக்கையில் காணா. எங்கே போயிட்டாங்க ரசூல்லா என்று தேடுறாங்க. தேடி போனால் பக்கை இருக்கும்ல, பக்கத்தில் ஒரு கபிரிஸ்தான் ஒன்று இருக்கும். மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்தில் ஜன்னத்துல் பக்கை என்று சொல்லக்கூடிய கபிரிஸ்தான் இருக்கும். அங்கே நின்று கொண்டிருந்தார்கள். அங்கே நிற்கிறப்ப அன்னை ஆயிஷாவும் போயிட்டாங்களாம். இது ஷாபான் 15 அன்னைக்கு இரவுல நடந்துச்சு. அப்போ அன்னை ஆயிஷா போன உடனே ரசூல்லா அதை பார்த்து சொன்னாங்களாம், அல்லாஹு தாலா அதாவது ஷாபான் 15 அன்னைக்கு முதல் வானத்தில் இருந்து அல்லாஹு தாலா என்ன செய்கிறான், இறங்கி வருகிறான். அந்த இடத்துல என்ன செய்கிறான் என்றால், கலபு கோத்திரம்னு ஒரு கோத்திரம், அந்த கோத்திரத்திற்கு ஆடுகள்லாம் வச்சிருப்பாங்கல்ல, நிறைய ரோமங்கள் கொண்ட ஆடு. அந்த ஆட்டினுடைய ரோமங்கள் அளவுக்கு, முடிகள் அளவுக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான் என்று சொல்லி ஒவ்வொரு மனுஷனுக்கும், ஒரு மனுஷனுக்கு ஒரு ஆட்டுக்கு எவ்வளவு முடி இருக்குமோ அவ்வளவு பாவம் ஒரு மனுஷனுக்கு இருந்தா கூட ஷாபான் 15 அன்னைக்கு மன்னிக்கிறான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதாக ஒரு செய்தியை நாம திருமிதியில பார்க்கிறோம். எந்த நம்பர்னா 739 பார்க்கிறோம். இந்த செய்தி சஹீஹா இருந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதை அறிவிக்கக்கூடியவர் யஹ்யா இப்னு அபி கசீர் என்பவர் அறிவிக்கிறார். இவர் உருவா என்றவர் சொன்னதாக அறிவிக்கிறார். ஆனால் இவர் உருவாவை பார்த்ததில்லை, கேட்டதில்லை. இந்த அடிப்படையில் ஒரு பலகீனம். இன்னொரு பலகீனம் என்னன்னா, ஹஜ்ஜாஜ் பின் அர்த்தாத் என்பவர் இதை அறிவிக்கிறார். இவர் யஹ்யாட்டை கேட்டதை அறிவிக்கிறார். இவர் யஹ்யாட்டை எதையுமே கேட்டதில்லை. அப்போ இந்த ஹதீஸ் என்ன செய்ய முடியலை, ஆதாரமாக கொள்ள முடியாது. அதே மாதிரி நான்காவது ஆதாரம் என்னன்னா,
முசன்னஃப் இப்னு அபி ஷைபா என்ற புத்தகத்தில் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ் தான் ரொம்ப ஃபேமஸ். இதை வந்து நிறைய சலஃபறிஞர்கள்லாம் கூட என்ன செய்வாங்க, இதை சொல்லுவாங்க. அதாவது ஃபி ஷஹரின் அக்ஸர சியாமன் மின்ஹும் ஃபி ஷாபான், ஷாபான்ல ரசூல்லா நோன்பு வச்ச மாதிரி எந்த மாசத்துலையும் நோன்பு வைக்கல அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம இந்த மாசத்துல அல்லாஹு தாலா வந்து மரண தருவாயில யாரெல்லாம் வந்து மரணிப்பாங்கன்னு எழுதப்பட்டிருக்கிறதோ அந்த மரணத்துல உள்ளவங்களை எல்லாம் அல்லாஹ் வந்து அடுத்த வருஷம் மாத்திடுவான் அப்படிலாம் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதாவது மரணிக்க உள்ளவர்களின் தவணை அம்மாதத்தில் மாற்றப்படுகிறது என்பதே அதுக்கு காரணம். எதுக்கு காரணம்? ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்கல்ல, அதுக்கு காரணம் அதுதான் என்று முசன்னஃப் இப்னு அபி ஷைபால 9764 இந்த செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை அறிவிக்கக்கூடியவர் அத்தா இப்னு யசார் என்று சொல்லக்கூடிய ஒருவர். இவர் வந்து நபித்தோழரா என்றால் நபித்தோழர் கிடையாது. ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை அறிவிக்கிறதா இருந்தால் சஹாபியாக தான் இருக்க முடியும். அவங்க தானே அந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, கேட்டாங்க. அப்போ ஒரு சஹாபி இல்லாதவர் ரசூலா சொன்னதை அறிவிக்க முடியுமா? இப்போ இடையில விடுபட்டிருக்கிறாங்க, விட்டுட்டு அறிவிச்சிருக்காரு. அப்போ இந்த ஹதீஸில் வந்து விடுபட்ட ஒரு அறிவிப்பாளர் நல்லவரா கெட்டவரா, யாரை விட்டாரு, சஹாபியை விட்டாரா வேற யாரையும் விட்டாரா தெரியலை. அதனால இந்த ஒரு அறிவிப்பையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை விளங்கி கொள்ளலாம். அதே மாதிரி 5வது ஆதாரம் ஃபலாயிலு ரமலான் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. இது வந்து இப்னு அபி துன்யா என்பவர் வந்து தொகுத்த ஒரு கிதாப். இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் வந்து சொல்லுவாங்க ரமலான் மாதத்தினுடைய நடுப்பகுதி, அதாவது 15வது இரவு, அது ரமலானுடைய 15, ஷாபான் 15 இல்லை, ரமலான் 15லையும் ஷாபானுடைய நடுப்பகுதி 2 வருது. ஷாபான் 15லையும் ரமலான் 15லையும் யார் இஹ்லாஸ் சூரா குல் ஹுவல்லாஹ் அஹத் இருக்குல்ல, அதை 1000 தடவை ஓதணும். அதே மாதிரி 100 ரக்காத் யார் தொழுகிறார்களோ அவங்களுக்கு சொர்க்கத்தை பற்றியான நற்செய்தி சொல்லப்படும் வரை அவர் மௌத்தா போக மாட்டாரு அப்படின்னு ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கிறது, பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது சரியா என்று எடுத்து பார்த்தா இதுல முகமது பின் அலி என்பவர் இடம்பெற்றாரு. இவர் வந்து சஹாபி கிடையாது, ரசூலுல்லாஹ் காலத்துல இவர் வாழாதவர். அதனால யாரை விட்டுட்டு அறிவிச்சார்னு தெரியல. இவருடைய செய்தி இந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப பராத் என்று சொல்லி ஷாபான் 15 அன்று யாரெல்லாம் வணங்குகிறார்களோ அவங்க எதையெல்லாம் ஆதாரமா காட்டுறாங்களோ அம்புட்டுமே பொய்யா இருக்கிறது, போக்கா இருக்கிறது. இஸ்லாத்துக்கு எதிரான அல்லாஹ் மேல இட்டு கட்டுறது, ரசூல்லா மேல இட்டு கட்டுற லெவலுக்கு இது போயிடுச்சு. அதனால இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆதாரமற்ற ஒரு விஷயத்தை நம்ம பின்பற்றும் பொழுது அது வந்து நரகத்துல தான் போயிட்டு நம்மளை தள்ளும். குல்லு பித்அத்தின் தலாலா வ குல்லு தலாலத்தின் ஃபின்னார். ஒவ்வொரு புதிதாக மார்க்கத்தில் உருவாக்க ரசூல்லா காலத்துல இருந்திருந்தா இதை பத்தி பேசியிருப்பாங்க. ரசூல்லா காலத்துல இது இல்லை, இல்லாட்டினா பிற்காலத்துல வந்திருக்குன்னு அர்த்தம். பிற்காலத்துல எதெல்லாம் வந்துச்சோ அது மார்க்கமாகுமா? அது புதிதாக உருவாக்கப்பட்டதுல வரும். இப்படி உருவாக்கப்படும்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க. அப்ப அது எங்க போய் சேர்க்குமா? ஃபி லலாலத்தின், அது வந்து வழிகேட்டில போய் சேர்க்கும். அந்த வழிகேடு எங்க போய் சேர்க்கும்? இந்த மாதிரி 1 2 3 100 500ன்னு போச்சுன்னு சொன்னா அந்த வழிகேடு ஃபின்னார், நெருப்புல போயிட்டு தள்ளிவிடும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். இது சஹீஹுல் புகாரில அல்லாஹ்வின் தூதர் அவங்க சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்துன். இந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு விஷயத்தை புதிதாக யார் உருவாக்குகிறானோ அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதுக்கு நன்மை கொடுப்பானா என்றால் அது அல்லாஹுவால் ரத்து செய்யப்படும், நிராகரிக்கப்படும் என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆக இந்த ஒரு செய்தியை நம்ம புரிந்த வகையில் ஷாபானுடைய 15 லைலத்துல் பராத் என்ற வார்த்தை குர்ஆன்ல இல்லை, ஹதீஸ்ல ஷாபான் 15 என்று வருகிறது. ஒரு பேச்சுக்கு ஷாபான் 15 என்று நம்ம தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், வணங்குறோம், அது தப்பான்னு கேட்டால் அதுக்கு ஆரம்பத்தில் பதில் சொல்லிட்டோம். சரி, இந்த ஆதாரத்தை நெப்பில் செய்யலாம்னு பார்த்தா ஆதாரம் மட்டும் போக்கா இருக்கிறது. அப்போ எந்த பேஸில் நம்ம மார்க்கத்தை நம்பணும்? குர்ஆன் சுன்னா பேஸில் தான் நம்பணும். இப்போ ரசூலுல்லாஹ்வும் சொல்லலை, அல்லாஹ்வும் சொல்லலை என்று சொன்னால் அதுக்கு நன்மை கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும் என்பதை விளங்கி கொண்டு இந்த ஆதாரங்கள் அத்தனையும் போக்காக இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஷாபான் 15க்குன்னு எந்த சிறப்பும் கிடையாது. அதுதான் உண்மை. ஷாபான் 15க்கு சிறப்பு இருந்திருந்தால் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்போ ஷாபான் 15க்கு என்ன பண்ணுறது என்றால் ஒன்றும் பண்ண வேணாம். எப்படி ஷாபான் 14க்கு இருந்தோமோ, 13க்கு இருந்தோமோ, 16க்கு இருந்தோமோ, 17க்கு இருக்க போகிறோமோ அந்த மாதிரி இருந்துக்கணுமே தவிர
15 அன்னைக்கு எந்த ஒரு சிறப்பும் கிடையாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சில பேர் நோன்பு வைப்பாங்க, வழக்கமாக எல்லா மாதமும் நோன்பு வைப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் நாம் என்ன செய்யலாம், ஷாபான் 15க்கு அப்புறம் நோன்பு வைக்கிறதுக்கு தடை இல்லை. ஷாபான் 15க்கு முன்னாடி அவங்க நோன்பு வைக்கிறதுக்கு தடை இல்லை. அதனால அவங்க நோன்பு வைக்கிறது அனுமதி இருக்குது. வழக்கமாக வைக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அன்னைக்குன்னு சிறப்பாக நன்மை கருதி நோன்பு வைப்போனால் அது பிதஅத்தில் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ஷாபானுடைய பாதியை அடைந்து விட்டால் நோன்பு வைக்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. அதனால ரமதானுக்கு தயாராகணும்ல, அதையும் நம்ம நினைவில் ஃபைதன் தசஃப ஷாபானு ஃபலா தசுமோ, ஷாபான் பாதி அடைஞ்சிட்டா நோன்பு வைக்காதீங்கிறாங்க. அப்போ கரெக்டாக அன்னைக்கு தான் நோன்பு வைக்கிறாங்க, 15 அன்னைக்கு வைக்கிறாங்க, 16லேருந்து தடை இருக்கிறது. அப்போ இந்த அடிப்படையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 15 வரைக்கும் வழக்கமாக நோன்பு வைக்கக்கூடியவர்களாக இருந்தால் வைக்கலாம். இல்லை சிறப்பு நன்மை கிடைக்கும் என்று வைப்போமையானால் அது வழிகட்ட பிதுஅத்தாகும். 16 வரும் இல்லையா, அதில் இருந்து நாம் முழுமையாக நோன்புகளை வைக்காமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளை இருப்பதனால முழுமையாக வைக்கக்கூடாது என்ற ஒரு அம்சத்தையும் மேலதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் பராத் என்ற இரவு என்பது மார்க்கத்தில் இல்லை என்பதை இந்த அடிப்படையின் மூலமாக புரிந்து கொள்ளலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.